ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மாதிரி வினாவிடை பார்க்க போகிறோம். தினகரன் பேப்பரில் வெளியாயிருக்க கேள்வி பதில்கள். இந்திய அரசியல் அமைப்பு பாடத்தினுடைய தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். அதன்படி 41வது கேள்வி, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. இதற்கான ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி 4321 மேட்ச் பண்ணோன்னா இந்த சைடில் கட்சியின் பெயர், இந்த சைடில் சின்னம். அப்போ ஜனதா தளத்துக்கு வந்துட்டு அம்பு, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாக்கு பார்த்தோன்னா வில்லும் அம்பும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குக்கு ஏணிப்படி, ஜம்மு காஷ்மீர் மாநாட்டு கட்சிக்கு ஏற்கலப்பை. 42வது கேள்வி, கீழ்காணப்படுபவைகளில் அரசியல் கட்சி தீர்மானிகள் யாவை? ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2, 3 மட்டும். அதாவது மனிதர்களின் தன்மை, சூழல், பற்று. 43, கீழ்காணுபவற்றுள் பொது நிர்வாக முறையில் மக்களின் பங்கேற்பிற்கு உதவாத வழிமுறை எது? ஆன்சர் ஆப்ஷன் பி அரசியல் விருப்பமின்மை. 44, அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்குவது. ஆன்சர் ஆப்ஷன் பி தேர்தல் ஆணையம். 45, கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் கட்சிகளுக்குள் யானை எந்த கட்சியின் சின்னம்? பகுஜன் சமாஜ் கட்சி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. 46, கீழ்கண்டவற்றுள் எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் சி 3 இணைகள். 47வது கேள்வி, கீழ்கண்டவைகளை முறையாக பொருத்துக. இதற்கான விடை வந்துட்டு ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986, சட்ட அளவியல் சட்டம் 2009, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955, கள்ளச்சந்தைப்படுத்துதல் தடுப்பு சட்டம் 1980. வேலையாட்கள் நஷ்ட ஈட்டு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி 1923. 49, இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் கணிசமான விதிகளை மாற்றுவது. வரதட்சணை கொடுப்பவர்கள் தண்டனையில் இருந்து விலக்கப்பட வேண்டும். வரதட்சணை தடை அதிகாரிகளை நியமித்தல். திருமண செலவுகள் பெண்களின் பெற்றோர் பாதுகாவலரின் ஆண்டு வருமானத்தில் 20% இருக்க வேண்டும். இந்த 4 இதில் 1961 வரதட்சணை தடை சட்டம் தொடர்பான மேற்கண்ட கூற்றுகளில் எவை உண்மைன்னு கேட்குறாங்க. இதற்கான விடை ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். 50வது கேள்வி, பின்வருவனவற்றை பொருத்துங்கள். ஸோ இந்த சைடில் சட்டம், இந்த சைடில் ஆண்டு. இதற்கான விடை வந்துட்டு ஆப்ஷன் சி 3412. குழந்தை திருமண தடை சட்டம் 2013, வரதட்சணை தடை சட்டம் 1986, வீட்டு வன்முறை சட்டம் 1961, வேலை செய்யும் இடத்தில் பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் சட்டம் இது வந்துட்டு 2005. 51 கூற்று பார்ப்போம். ஒரு நிலை நெருக்கடி மையம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட 18 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து பெண்களுக்கும் உதவுகிறது. காரணம், 18 வயதுக்கு குறைவான பெண் குழந்தைகளுக்கு சிறார் நீதி சட்டம் மற்றும் போக்சோ சட்டம் 2012 மூலம் நிறுவப்பட்ட நிறுவனங்களும் அதிகாரிகளும் உதவுவர். இதற்கான விடை பி ஏ தவறு, ஆர் சரி. 52, பின்வரும் பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2 சரியாக பொருத்துக. பட்டியல் 1, பட்டியல் 2 இதை பொருத்த சொல்கிறாங்க. இதற்கான விடை ஏ 1, 2, 3, 4. அப்போ வந்துட்டு நேராகவே பொருந்திருக்கு. குடும்ப நல நீதிமன்ற சட்டம் வந்துட்டு 1984, சட்ட சேவை அதிகார சட்டம் 1987, சமூக பதிவு சட்டம் 1860, டி அந்த டெல்லி சிறப்பு காவல் சட்டம் 1946. 53வது கேள்வி, கீழ்காணப்படும் பிரிவுகளில் எது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தல் தேதியினை அறிவிக்கும் அதிகாரம் அளிக்கின்றது? ஆப்ஷன் ஏ மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவுகள் 14 மற்றும் 15 மூலம். 54, கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஸோ இந்த சைடில் பொருள் சட்டம், ஆண்டு. இதுக்கான விடை பார்த்தோன்னா ஆப்ஷன் பி 4321. அப்போனா விசாரணை ஆணைய சட்டம் 1952, மத்திய குடிமைப் பணிகள் விதிகள் வந்துட்டு 1964, பொது பணியாளர்கள் சட்டம் வந்துட்டு 1850,
அகில இந்திய பணிகள் நடத்தை விதிகள் வந்து 1968. 55வது கேள்வி, கீழே உள்ளவற்றினை பொருத்தி சரியான விடை எழுதுக. இந்த சைடில் சட்டம், அந்த சைடில் வருடம். இதற்கான விடை ஆப்ஷன் ஏ 4321. ஸோ ஆதார் சட்டம் 2016, நிதி ஆயோக் 2015, ஐஆர்டிஏ சட்டம் 1999, ட்ராய் சட்டம் 1997. 56வது கேள்வி, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பொருந்தும் ? போட்டிருக்காங்க. இதற்கான விடை வந்து ஆப்ஷன் டி, அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகள். 57, கீழ்கண்டவற்றை பொருத்துக. இதற்கான விடை ஆப்ஷன் பி 4321. ஸோ இந்த சைடில் பாதுகாத்தல், இந்த சைடு இயற்றப்பட்ட ஆண்டு. பீடி மற்றும் சிகரெட் தொழிலாளர்கள், இதற்கான விடை 1966. இது ஒப்பந்த தொழிலாளர்கள்னா 1970. சம ஊதியம் வந்துட்டு 1976. புலம்பெயர் தொழிலாளர் வேலைவாய்ப்பு ஒழுங்காற்றுதல்னா 1979. 58வது கேள்வி, தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்தியாவில் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆப்ஷன் டி 2005. 59, மிசா சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் பி 1971. 60வது கேள்வி, புதிய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது? ஆப்ஷன் டி ஜூலை 20, 2020. 61, சிறார் நீதி சட்டத்தில் அதிகபட்ச தண்டனை யாவை? ஆப்ஷன் சி ஆயுள் தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் மற்றும் அபராதம். 62, தகவல் அறியும் உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது? ஆப்ஷன் பி 12 அக்டோபர் 2005. 63, 2005ஆம் ஆண்டு தகவல் பெறும் உரிமை சட்டம் டேஷ் அட்டவணைகள் கொண்டதாகும். இதற்கான விடை சி 2 பகுதிகள். 64, பின்வருவனவற்றில் எது சரியாக பொருத்தப்படவில்லை? இதற்கான விடை ஆப்ஷன் டி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1957. இதுதான் சரியா பொருந்தலை. 65வது கேள்வி, தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்டதின் அடிப்படை நோக்கமாவது டேஷ். விடை ஆப்ஷன் டி பொறுப்பான ஒளிவு மறைவற்ற ஆட்சி முறை. ஸோ இந்த கேள்வியோட இன்றைய மாதிரி வினாவிடை நிகழ்ச்சி நிறைவு பெறுது. இந்த கேள்விகளை நமக்காக தொகுத்து வழங்கி இருந்தாங்க ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் ஐயா மு சிபிகுமரன் அவர்கள். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.